ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து எங்கள் பெரியண்ணி வீடு குத்துறம் போகிறதுக்கு போயிருந்தோம் 6 மணிக்கு. நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சூரியனை பார்க்குறேன் காலையில். சிட்டியில் வந்து நான் எங்கே நம்ம மார்னிங் தூங்கி எழுந்ததுலேருந்து ஒர்க்கு நம்ம பார்த்துட்டே இருப்போம். கிராமத்தில் இருக்கும்போதும் பார்த்திங்கன்னா மட்டும்தான் நம்ம காலையில் எழுந்து நம்ம வாசல் பெருக்கும்போது நம்ம சூரியனை பார்ப்போமே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அதை பார்த்தோன்னே ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. காலையில் பார்த்தோன்னே அந்த ஃபங்க்ஷன் போயிருந்தோம். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக அந்த ஐயர் எல்லாமே கொஞ்சம் பண்ணதெல்லாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. கதவுலாம் மூடிட்டு யார் வந்திருக்குன்னு கேட்க சொல்லி, செல்வம் வந்திருக்கேன், மகாலட்சுமி வந்திருக்கேன் சொல்லி டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. இந்த ஐயர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணாங்க. அதை வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா எங்களோட சாமி பார்த்திங்கன்னா ஐயனாரப்பன் சாமி. ஐயனாரப்பன் சாமி பார்த்திங்கன்னா அந்த நெருப்பில் பண்ணுறாங்கல்ல, அந்த நெருப்பு குண்டத்தில் வந்து அந்த குதிரை வந்து நிற்கிற மாதிரி அதில் இருக்குது. எண்டில் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த குதிரை வந்து அந்த இடத்துல நிற்கிற மாதிரி இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த ஐயர் பார்த்திங்கன்னா எல்லாரும் கேர்ள்ஸ் வந்து மகாலட்சுமி யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட வந்து மஞ்சள் கேரளா கொடுத்து உங்களுக்கு வந்து எதெல்லாம் நடக்கணுமோ அதெல்லாம் யோசிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த நெருப்பு போடுங்க சொல்லி பண்ணுவாங்க. நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. அந்த மாதிரிலாம் உட்காருவாங்க, உட்காந்து அவங்களுக்கு மட்டுமே பூஜை பண்ணிவிட்டு எழுந்துருவாங்க. இவர் கொஞ்சம் நல்லாவே பண்ணார், டிஃப்ரெண்ட்டாக பண்ணார். எல்லாமே நான் பார்த்தேன். என்னோட ஃப்ரெண்டு ரஞ்சினி. ரெண்டு கதவை சாத்துங்க. நான் சொல்றது கேட்டுங்க. கவனமா 2 கதவை சாத்தணும். கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. எல்லா காலையும் ஒரு தைசம் அமைதியா இருங்க. வரும்போது வாங்கன்னு போகணும். அப்பா அம்மா கிடையாது. நீங்க தெய்வமா நினைச்சு அவங்க லட்சுமியும் சுவாரம் குலதெய்வம் உள்ள வர நினைச்சிட்டு கும்பிடணும். சரியா? கூட்டக்கூடாது. சாத்திங்க சொல்லுங்க. அப்படியே குழப்பாதி தட்டுங்க. ஐயா கொடுத்தாட்டு முதல்ல கேளுங்க. யார் வந்து கேளுமா? சகலாவித ஐஸ்வர்யமும் கொண்டு வந்திருக்கோம். யாருக்கு கொடுக்க போறீங்க? உங்களுக்கு தான் கொடுக்க வந்திருக்கோம். உங்களுக்கு தான் கொடுக்க வந்திருக்கேன். இங்கே தங்கிறீங்களா? எங்களுக்கே நிரந்தரமா கொடுத்துறீங்களா? எங்களுக்கு எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எங்க சக பந்துக்கள் எல்லாருமே சௌபாகியம் பெற்று நல்வாழ்வு வாழணும். உங்களோட ஆசீர்வாதத்துல உள்ள வாங்கன்னு 2 காலத்து அப்படியே ஒண்ணா தருங்க. அந்த காசு